63 நாயன்மார்களில் 3 பேர் மட்டுமே பெண்கள், 60 பேர் ஆண்கள். எல்லாரும் நிப்பாங்க. ஒரே ஒரு அம்மா மட்டும் 63 நாயன் உட்கார்ந்துருக்கும். ஏன் காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்தபடி இருக்கக்கூடிய தலைமைப்பு வேற எங்குமே கிடையாது. ஏனென்றால் அந்த காரைக்கால் அம்மையாரை அம்மா என்று ஈஸ்வரன் அழைத்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் அவரை அமர்ந்த நிலையில் வைத்து செலவை தொய்வர் அளித்திருக்கோம். அவ்வளவு சிறப்பியா பெண்கள், ஏன்னா அந்த அளவுக்கு பக்தியில் சிறந்தவர்கள். தனது கணவன் விட்டு போயிட்டான். நீ எனக்கு வேணாம், இருக்காத, நீ அம்பாள் ஆயிட்ட, தெய்வம் ஆயிட்ட, அதனால நீ வேணாம்னு சொல்லி பயந்துட்டு ஆண்கள் ஓடி போயிட்டாரு. ஆனா தன் கணவனின் நிலையை கண்டு எனக்கு ஈஸ்வரன் தான் பிரதானம் சொல்லி சிவனை நோக்கி அம்பாள் போறா. கடந்து போகும்போது பாக்குறா, நடக்கிற பாதம் ஃபுல்லா சிவலிங்கமா இருக்கு. தன் கால் பட்டால் சிவன் மிதிப்பட வேண்டும் என்பதற்காக தலைகீழாக நடந்து சிவனை பார்த்த காரணத்தினால சிவபெருமான் எதிர்த்து ஓடியார். அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு சிறந்த பக்தியில் சிறந்த பெண்மணி காரைக்கால் அம்மையார். அதனால தான் அவங்களுக்கு சிறப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ராமச்சந்திரன் சொல்லும் போது நிறைய ராஜாக்கள் இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, ஏகப்பட்டதுன்னு சொன்னார். நான் இல்லைன்னு சொல்லல. ராஜராஜ சோழன் மன்னை தெரியும் எல்லாருக்கும். அவர் ஏகப்பட்ட திருப்பணிகள் செய்திருக்கிறார். அந்த திருப்பணிகளுக்கெல்லாம் காரணம் யாரு? அவரது அக்கா குந்தவி நாச்சியார் தான். இந்த கோயிலை கட்டு, இங்கே கட்டு, அங்கே கட்டுன்னு சொல்லி அவருக்கு தேவையான அறிவுரைகளையும் அனைத்து விதமான சாஸ்திரங்களையும் கூட இருந்தே கட்டி கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்த குந்தவி நாச்சியார் தான் அவர் சிறந்த வழியில் கொண்டு போனாங்க. அதை விட கோப்பெருஞ்சோழன் தெரியும் உங்களுக்கு, கோச்செங்கல் சோழன் சொல்லிட்டு குழந்தை பிறக்க போது ஜோதிடர் நாள் குறிக்கிறாரு. இன்னும் ஒரு நாளிகை கழித்து குழந்தை பிறந்தால் இவன் 108 சிவாலயங்களை கட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அந்த அம்மா என்ன செய்யுது, கீழே இருந்த உடனே குழந்தை தலையில கட்டி தொங்கோடுச்சு. அந்த ராணி சொல்றாங்க, என்னை தலைகளாக கட்டி தொங்கல் விடுங்கள். ஒரு நாளிகை கழித்து, ஒரு நாளிகை 24 நிமிஷம், 24 நிமிஷம் கழித்து கட்டின குழந்தை தலையில கீழே இறக்குறாங்க. 24 நிமிடங்கள் கழித்து ஒரு நாளைக்கு கழித்து குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த தாய் இறந்து போயிடறான். கட்டி பிடிச்சு கோச்சிங் கோலா முடிச்சிருந்தா. அவர் அந்த மன்னன் தான் 108 சிவாலயங்களை கட்டி இன்றும் போற்றக்கூடிய அளவில் இருந்திருக்கிறார் என்றால் அப்ப இந்த பக்தி அம்மா கட்டில சிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? நான் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன் மகன் சிவன் பக்தனாக இருக்க வேண்டும், இந்த சைவ சமயம் உலகமெங்கெல்லாம் பரவ வேண்டும் சொல்லி பேசிய அந்த அம்மா எங்க இருக்காங்க? எந்த ஆண்களும் அப்படி இருப்பாங்களா? கட்ட பொண்டாட்டி வார்த்தை, கட்ட பொண்டாட்டி. ஆனா அந்த பெண்கள் அப்படிலாம் கிடையாது. இப்ப இதில் பக்தி நீர் சிறந்தவர்கள் பெண்களே அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பேசணும்யா. ராமச்சந்திரன் நிறைய விஷயங்கள் சொன்னார். வினோவா ஐயா பத்தி பெருமையா பேசினாரு. சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அந்த ஐயாவுக்கான ஆன்மீகத்தையும் பக்குவத்தையும் ஊட்டி வளர்த்தது அவரது தாய் என்பதை மறந்து பேசிட்டார். ஒரு தாயை போல பிள்ளைங்க சொல்லுவாங்க, நூலை போல சேலை சொல்லுவாங்க. அந்த தாயின் வளர்ப்பில் தான் குழந்தைகள் சிறந்த பக்திமானாக வளர்வாள் என்பதை மறந்துட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றாரு, கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் தான் பிறந்தாரு அப்படின்னு. முத கண்ணதாசன் எப்படி இருந்தாருன்னா பக்தி சிறந்தா இருந்தாரு. கடவுள் மறுப்பாளர், கடவுளே இல்ல, சாமியே இல்லைன்னு மேடையா பேசினாரு. ஆனால் கண்ணதாசனை வளர்ப்பு மகனாக எடுத்த அந்த ஆட்சி, அந்த தாய் ஒவ்வொரு சிவாலயத்திலும் போய் எங்களது பரம்பரை சிவனுக்கு அடிமை செய்யக்கூடிய பரம்பரை, சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பரம்பரை, இப்படிப்பட்ட மகனை கொடுத்துட்டியே ஈஸ்வரா, சிவபெருமானே அவனை மாற்றும் சொல்லி அம்பாளிடம் சிவபெருமானிடம் வேண்டி பிச்சையிட்ட காரணத்தினால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. போறாரு பெரியவா, காஞ்சி பெரியவா போறாரு, போய் துணுவை கொடுத்து வராரு. அப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க, ஐயா பெரியவரே உங்களை பத்தியே காஞ்சியில அவ்வளவு தூரம் பேசியிருக்காரு, நீங்க போய் அவருக்கு துணூறு கொடுக்க போலாமா கேட்டவனே சிரிச்சுட்டு சொன்னாராம், அவனை பார்க்காத, அவன் தலைமுறையை பாரு, அவன் பரம்பரையை பாரு, அத்தனை பேரும் சிவத்தொண்டு செய்தவர்கள், அவனுடைய நேரம் வந்து விட்டது, அவன் திருப்பி செய்வான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அர்த்தமுள்ள இந்துமா எழுதினாரு. அதற்கு காரணமான அவரது தாயையும் அவரது மனைவியும் நீங்க நினைச்சு பார்க்கணும் ஐயா. அதுக்கப்புறம் சொன்னார், திருவங்கரத்துல ஸ்ரீரங்கம் எல்லாருக்கும் தெரியும், பெரிய கோபுரம், ஒரு கோபுரம் இருக்கும், ராஜகோபுரம். அந்த கோபுரத்துல பொதுவாக பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க, வெள்ளை மட்டும் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. 15ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்கள் சுல்தான்கள் படையெடுத்து வர்றாங்க. படையெடுத்து ஒவ்வொரு கோவிலில் இருக்க செல்வங்கள் எல்லாம்
அழிக்கு போயிட்டே இருக்காங்க. அவர் கோயிலை முற்றுகையிட்டாங்க. முற்றுகையிட்டு தேவையான செல்வங்களை எடுத்து விட்டார்கள். அப்போது சொல்றாங்க, இந்த பெரிய கோபுரத்தை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இடிப்பதற்கு தயாரா இருக்கும் போது வெள்ளையம்மாள் என்ற ஒரு நடன பெண்மணி, மிகவும் அழகான பெண்மணி போறா. அந்த சுல்தானின் தலைமையை பார்க்கிறா. பார்த்துட்டு சொல்றா, பெரிய கோபுரத்தை இடிக்க வேணாம், பெரிய கோபுரத்து மேல நிறைய புதையல்கள் இருக்கு, வைரங்கள் தங்கங்கள் இருக்கு, நீங்க மட்டும் வாங்க, உங்களுக்கு அந்த நகையையும் தாரேன் எண்ணெயும் தாரேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அவன் பின்னாடி அவர் மட்டும் போறார். ஒவ்வொரு திரையா ஒவ்வொரு நடையா தாண்டி போறாங்க. கடைசி நடை கோபுரத்துக்கு வரும்போது மேல நின்று எங்க இருக்குன்னு கேட்கிறேன். இந்த தள்ளி இருக்கு பாருங்க சொல்லி எட்டி பார்க்கும் போது அவனை பிடித்து தள்ளி அவனும் கீழே வந்து இறந்து போயிடறான். அவன் இறந்தவுடன் அவனுடைய படைகள் அனைத்தும் ஓடி ஓடுகின்றன. தனது அந்த கோபுரத்தை, அந்த ராஜகோபுரத்தை காப்பதற்காக தனது இன்னுயிரையும் மீட்ட வெள்ளையம்மாளின் நினைவாகத்தான் அந்த ராஜகோபுரத்திற்கு இன்றும் வெள்ளை ராஜகோபுரம் என்ற பெயர் உண்டு. இதை காட்டிலும் பக்தி சிறந்த பெண்கள் என்று சொல்ல வேண்டும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சொன்னாரு, பூசணிப்பூ கோலம் விட்டா எந்த காலத்துல இருக்கீங்க, அந்த காலத்துல பூசணிப்பூ வச்சு என் மக பூப்படி விட்டான்னு சொன்னாரு. இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது, மேட்ரிமணி நிறைய வந்துருச்சு. நல்ல மாப்பிள்ளைகள் எங்கிருந்து இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பெண்கள் தேடிக்கொள்கிறார்கள். அந்த காலத்தை பேசிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரிமணியில பதிய மாட்டேங்கிறாரு. அமேசான்ல மேட்ரிமணி ஆரம்பிச்சா மட்டும் பதிவு அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டேன், அப்பதான் திருப்பி எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் சொன்னாரு, நகரத்தாரையில் ஆண்களின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது, அதனாலதான் மிகப்பெரிய அளவில் தொண்டூர் நடந்துட்டு இருக்க, கோயிலூர் நடந்துட்டு இருக்குன்னு. செட்டியார்ட்ட போய் நீங்க காசு கேளுங்க, எல்லாம் தலையாட்டுவாரு, திருப்பி ஆட்சி ஒரு பார்வை பார்ப்பார். கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும்தான் உங்களால காசு வாங்க முடியும். ஏனென்றால் ஆட்சிக்கு தெரியும் எந்த காசை எங்கே கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. நாங்க வேணா யாகசால செலவு எடுத்துக்கிறவா, அந்த கோவிலை கட்டி முடிக்கிற திருப்பணி காசு எடுத்துக்கிறவா, நீங்க போய் ஒரு நாடகத்துக்கோ ஒரு டான்ஸ்க்கோ காசு கேளுங்க, தரமாட்டாங்க. அந்த ஐயருக்கான பணத்தை முழுவதும் சம்பாவனை நான் கொடுக்கவா, அந்த கோவிலுக்கான அத்தனை வஸ்திரங்களையும் நான் செய்யவா, அந்த யாகத்தில் படி அனைத்து பொருள் நான் தரவா அப்படின்னு சொல்லி முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆடம்பரத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை யாரை கேட்டு செய்வாரு, அந்த ஆட்சி பார்த்து எஸ்ன்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடத்தில் பக்தியை வளைத்தவர்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் 2 விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறையா. இது மட்டுமா, திருவண்ணாமலையில் 9 ராஜகோபுரங்கள் உண்டு. ஒரு கோபுரம் 2 கோபுரம் கிடையாது, 9 ராஜகோபுரம் உண்டு. வடக்கு வாசலில் அம்மணி ராஜகோபுரம் ஒரு கோபுரம் இருக்கு. 171 அடி அந்த ராஜகோபுரம் உயரம். சிவபெருமான் அந்த அம்மா கடவுளை போய் சொல்றாரு, எனக்கு வடக்கு வாசல்ல ஒரு கோபுரம் கட்டு. எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கனவையெல்லாம் போகவில்லை, இந்த அம்மா தான் சரியா செய்வான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடவுளை போய் சொல்றாரு. அந்த அம்மா எல்லாத்தையும் பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுத்து காசு நீட்டி அதை முன்னாடி வச்சு கேட்குமா, சிவனுக்கு கோபுரம் கட்ட பணம் கொடுங்கள் பணம் கொடுங்கள் சொல்லி கேட்குமா. 5 நிலம் வரை கட்டிட்டாங்க. அதற்கு மேல் கட்ட அந்த அம்மாட்ட வசூல் பண்ண முடியல. ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி உண்ணாமலை போய் பாக்குறாங்க. அத்தா அப்பே ரொம்ப பிஸியா இருப்பாரு, நீ தான் நான் சொன்னா நீ கேட்ப, உண்ணாமலை உன் புருஷன் போய் சொல்லு, அண்ணாமலை போய் சொல்லு, இந்த மாதிரி 5 கோபுரத்துக்கு மேல கட்டுறதுக்கு என்ற வழி இல்ல, ஏதாவது சொல்லுன்னு சொன்னே. அம்மையப்பராக காட்சி அளித்து நீ வருகிறவர்களுக்கு விபூதியை நீ இதா ஊதியமா கொடு, அவர்கள் பார்த்த வேலைக்கான பணம் அங்கு கிடைக்கும் சொன்னாராம். அதுக்கப்புறம் 5ஆம் நிலை கோபுரத்துக்கு அப்புறம் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து அம்மனையும் அப்படி எனக்கு திருநீர் கொடுத்த உடனே வீட்டில் போய் பார்த்தாலும் அவங்க எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்களோ அந்த அளவுக்கான பணம் அது இருக்குமா. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த கோபுரத்தை கட்டி 171 அடி நிலையில் 11 நில ராஜகோபுரம் 171 அடி 13 கலசங்கள் வைத்து இன்னும் அம்மணி அம்மன் கோபுரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்களை இதை காட்டும் செய்ய முடியுமா? இது நிறைவாக ஒன்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். ஐயா வந்து அறிவல் ஐயா நிறைய விஷயங்கள் பேசுறாரு. பட்டினத்தாரை பத்தி நிறைய சொன்னார். பட்டினத்தாருக்கு அந்த ஒரு வரியில் ஞானத்தை கொடுத்தவர் மதிவான அப்படின்னு சிவபெருமானே குழந்தையா பிறக்கிறார். குழந்தையா பிறக்கல, எடுத்து வந்து வளர்க்கிறார். காதறந்த ஊசியும் வாராது கான் கடை விழிக்கே அப்படின்னு சொன்னோடனே இடப்பட்டார் பட்டினத்தார், அம்பட்டியே விட்டுட்டு போயிட்டார். அப்ப அம்மா அழுகிறா, ஏன் ஒரே மகன் நீண்டா,
எனக்கு கொல்லி போல நீ வேணும்டான்னு சொன்னோடனே, அம்மா நீ இருக்கும் வரை நான் பூம்புகாரை விட்டு போக மாட்டேன், பூம்புகாரிலே இருப்பேன் என்று சொல்லி அந்த அம்மா சாகர வரைக்கும் இருந்துட்டு கடைசி நேரத்துல இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே வரார். வந்து கொல்லி வைக்க போகும்போது இந்த கட்டையிலாய் அம்மாவை சுடுமே எப்படி இப்படிலாம் வளர்த்தான்னு சொல்லிட்டு அம்மாவை பத்தி 10 பாடல் அருமையா பாடிட்டு என்ன செய்யறாரு, வாழை மட்டையை வைத்து தனது ஞான சக்தியின் சக்தியை பயன்படுத்திய அம்மாவுக்கு சிறை மூட்டுகிறார். அப்பவும் அவருக்கு முக்தி கிடைக்கல. சிவன்ட்ட அழுகிறாரு, எனக்கு முக்தி கிடைக்கலையே, எனக்கு பின்னாடி வந்த என் சீடனுக்கு முக்தி கிடைத்து விட்டது. சிரிச்சிட்டே சொன்னாரா, உன்னையே நம்பி இருக்கிறாளே உன் மனையால், அவள் என்று முக்தியாகிறாளோ அதன் பின்பு தாண்டா அவளுக்கு முக்தி கிடைக்கும் சொல்றார். ஆனா அந்த அம்மா சும்மா இல்ல, அவர் சேர்த்து வைத்த அனைத்து சொத்தையும் சிவகாரியங்களுக்காக, தானத்திற்காக, தர்மத்திற்காக அனைத்தையும் கொடுத்துட்டு கடைசி காசு கொடுத்து முடிச்சோடனே அவங்க முக்தி அடைகிறாங்க. அவங்க முக்தி அடைஞ்சப்படுத்த பக்தினத்தாருக்கே முக்தி கிடைக்கிறியா? இதுல பட்டினத்தாரை பக்குவப்படுத்தியது அவரின் தாய் மற்றும் அவரது மனைவி சிவகலை தான். இந்த இடத்துல பக்தியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா சொல்ல முடியுமா? பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவா ஒரே காசியை பத்தி எல்லாருமே சொன்னாங்க. ஒரு அந்தணர் குடும்பம், கணவன் மனைவி மகளோட போறாங்க, காசிக்கு போயிடுறாங்க. அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் உள்ளவர். காசியில் சில மந்திரங்கள் சொல்லி பணத்தை சேர்த்து வச்சுட்டு சொல்றாரு, தான தர்மம் பண்ணுமான்னு சொல்லிட்டு இருவரும் இறந்து விடுறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன செய்யல, திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை. ஆனால் வருபவர்கள் அனைவருக்கும் மனதாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி வர்றவங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. இருந்த காசு அனைத்தும் காலி ஆயிடுச்சு. இருந்த சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வித்து அப்போதும் அன்ன தர்மம் பண்றாங்க. அப்பவும் காசுகள் காலியாகி கொண்டே இருக்கிறது. கூட்டங்கள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகிறது. ஆனா வருமானம் இல்லை. கடை வாங்கி பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கடை வாங்கி பண்றாங்க. அப்போ என்ன செய்ய முடியல, அவங்களால சமாளிக்க முடியல. அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, காசியில் மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கிறார், அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, நீ போய் கடன் கேளு, நீ போய் கடன் கேளு, கடன் தருவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் போய் செல்வந்தத்தை கடன் கேட்க போறாங்க. அவர் போன நேரம் செல்வந்தர் வேறொரு விஷயமாக ஊர் பெரியவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அம்மா போகுது. போய், ஐயா இந்த மாதிரி நான் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அன்னதானம் கிடையாது அன்ன தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பொருள் கிடைக்கல, கொஞ்சம் பொருள் உதவி செய்யுங்கள், எப்படியாவது நான் திருப்பி செலுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் யோசிக்கிறார், இந்த அம்மாவும் ஊதாரியா இருக்கு, இதை நம்பி நான் எப்படி பணம் கொடுக்கறது? எல்லாருக்கும் நேரம் வேற கேட்டுருச்சு, நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நமக்கு அசிங்கம், என்ன செய்யற யோசிச்சுட்டு, சரிம்மா நீ கேட்கும் பணத்தை நான் தருகின்றேன், ஆனால் எப்படி எனக்கு திருப்பி செலுத்துவேன், ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா என்கிட்ட சிவபெருமானின் பக்தியை தவிர என்னிடம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படி எப்படிமா நம்ப முடியும்? ஏதாவது சொல்லணும். அப்புறம் யோசிச்சு சொல்லுது, எங்க அப்பாவும் நானும் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டிய குளம் இருக்கிறது, அந்த குளத்தில் நீர் இதுக்கு ஃபுல்லா இருக்கு, அந்த குளத்துல நிறைய பேர் குளிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, எல்லா விஷயம் செய்யறாங்க, அது கொஞ்சம் எனக்கு ஏதாவது புண்ணியம் இருக்கும், அந்த குளத்தில் வரக்கூடிய புண்ணியத்தை நான் உங்களுக்கு தர்றையா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே சாக்கு. என்ன ஏமாத்தா பாக்குறியா நீ? இந்த புண்ணியத்தை நான் எப்படி கணக்கில் வைத்துக் கொள்ள முடியும் கேட்கிறாரு. அதுக்கு சொல்லுது அந்த அம்மா, நானே அதுக்கு உபயோகம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிவபெருமான் லிங்க திருமணியை எடுத்து, இந்த லிங்க திருமணியை நான் உள்ளுக்குள்ள குளத்துக்குள்ள வைக்கிறேன், என்னைக்கு நீங்க கொடுத்த பணத்திற்கு எந்த புண்ணியம் ஈடாகுதோ அப்ப என்ன செய்ய, உள்ளுக்குள்ள இருக்க லிங்க பெருமான் மேல வருவார், அப்ப என்ன செஞ்சுக்கலாம், நீங்க என் கடலை கழிச்சுக்குன்னு சொன்னோடனே இவருக்கு நம்பிக்கை இல்லை. சரி இருந்தாலும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த 4 குளக்கரை வாசல்ல 4 ஆட்கள் வச்சுக்கிறாரு. யார் யாரெல்லாம் நீங்க வாராங்க, எத்தனை பேர்லாம் தண்ணி குடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, குடத்தை எடுக்கிறான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறார். அப்ப லிங்க பெருமான் வைக்கிறதுக்கு முன்னாடி அம்பாள் பலவா நம்ம அழுகிறா சிவபெருமான்ட்ட, உன்னையை நம்பி நான் செய்த புண்ணியத்தை நம்பி நான் வாக்கு கொடுத்துட்டேன், எனக்கு நீ தான் நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை கொண்டு போய் சூடபிரம்லாம் காமிச்சு உள்ள வச்சுட்டாங்க. உள்ளுக்குள்ள தண்ணியில அமைங்கிருச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படா அந்த கல்லு நீங்க எப்படா மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ஆளை வச்சிருக்காரு. மேல பாக்குறாரு, என்ன பண்றது ஆச்சரியமா இருக்கு. அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிக்கிறது. அந்த கோயிலின் காசி விஸ்வநாதர் கோயிலின் காளை மாடு ஒரு வாய் தான் தண்ணி குடிச்சிச்சு. குடிச்ச நிமிஷத்துல சிவபெருமான் லிங்கம் மேல வந்துருச்சான்.
அடுத்த நிமிஷமே ஆகா இவ்வளவு பெரிய புண்ணியவதித்தை நான் கதை கேட்டேனே என்னை மன்னித்துக் கொள்ளுமான்னு சொல்லி அவர் சொத்தை ஃபுல்லா தர்மத்துக்கு கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்னா இதை காட்டிலும் பத்தினியை சிறந்தவர்கள் பெண்கள் என்று சொல்றதுக்கு நிறைய உதாரணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தினியை சிறந்தவர்கள் பெண்களே பெண்களே என்று நல்லவர் திருப்பி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.